ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை காசி அல்வா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டு தோட்டத்திலேயே ரொம்ப ஆர்கானிக்காக வளர்த்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூசணிக்காவை கட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூசணியில் பார்த்திங்கன்னா மேலே சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும். நம்ம கை வச்சாலே கை ஃபுல்லாக சாம்பலாக ஒட்டிக்கும். இதில் நிறைய நீர் சத்து இருக்குது. நம்ம இப்போ அல்வா செய்யும்போதே இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் இந்த ஃபுல் பூசணிக்காவையும் யூஸ் பண்ணலை. இதிலேருந்து 2 கப் அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பூசணிக்காயில் நடுவில் இருக்க அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். அந்த சதை பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை துருவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம துருவி தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல. கட் பண்ணி சேர்த்தா அது அல்வா மாதிரி வராது. துருவும் போதே பார்த்திங்கன்னா ஃப்ளெஷ் என்னமோ கம்மியாக தான் இருக்கும், தண்ணி தான் நிறைய வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ மெஷரிங் கப்பில் 2 கப் பூசணிக்காவை நாங்கள் எடுத்துக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அதிலிருந்தே நிறைய தண்ணி வெளியே வரும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் கொடுத்து அதை வேக வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி, பாதாம், உலர் திராட்சை எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். அதில் ஈரம் இருக்கிறதுனால நெய் இந்த மாதிரி தெறிக்குது. கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் விட்டுறலாம். இதில் உங்களுக்கு நேச்சுரலாக கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்ககிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால நாங்கள் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் சர்க்கரை அப்படின்றது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதை விட நீங்கள் உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து திகட்டாமல் கரெக்டான அளவுக்கு இருக்கும் இந்த சுகரு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த பேன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நாங்கள் வேறு பேன் மாற்றிக்கிட்டோம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இது கூடவே பாதாம், முந்திரி, திராட்சைலாம் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கலன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் வந்து அந்த பூசணிக்காயோடைய அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்வீட்னாலே ஏலக்காய் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருந்துச்சு. அதோட கலரும் வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அல்வா கலருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.